தூங்குங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னேன். ஏன் வள்ளுவர் வள்ளுவர் வாசையில் அப்படி வாழ்ந்தாங்க. அவங்களோட இயக்கம் கொஞ்சமாக திருக்குறளுடைய எழுத்துல உயிரோட்டம் இருக்கும். அது தலைவர்களை வச்சு படுக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களை மாத்தி நம்ம ஏன் சண்டை போடணும், நம்ம இருக்க ஒரு புருஷன் மேல கோவிக்கணும், என்னைக்கு இருந்தாலும் அவர்தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு எண்ணத்தை தூண்டி அவங்க சேர்ந்துருவாங்க. அதுக்கு திருக்குறளே சாட்சி. அதனால வைங்கன்னு சொல்றேன். என்னங்கய்யா, அப்ப ஒன்னொன்னு எடுத்து பார்க்கணுமா, மக்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்க கிடையாது. அது ஒரு சிறப்பா இருக்குன்னு சொல்றோம். நீங்க நேற்றுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன், திருமண பொருத்தம் பார்க்கறதில்ல, திருமண பொருத்தத்துக்கு ஏழையா நேற்றுக்கு ஒண்ணு சொன்னேன். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு 5-10 பேர் பெண்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? அதுல இருக்கா நிறைய. அவங்களுக்கு அவங்க சொன்ன ஆளுகளை பார்த்தா ஸ்பீக்கர்லயே அவ்வளவு எளிமையா. அதாவது திருமண பொருத்தம் பார்த்த உடனே ஆகாதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? பார்த்த உடனே என்னங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில பிரச்சனை தெரியுமா? இல்லைங்களா? கொஞ்சமா நஞ்சமா எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளை பிடிச்சி இருந்தா கடனை சொல்லி பிடிச்சி கட்டி வச்சிடறாங்க. அவள் கேரக்டர் பத்தி நம்மளுக்கு 6 மாசம் கூட தெரியாது. பெரியவங்க மதிக்கிறேன்னு சொல்லி போய் மாட்டிக்கிறோம். மாட்டி இந்த கருணம் அவங்ககிட்ட அனுபவிச்சு உடம்பும் முன்னாயி மனசும் முன்னாயி எவ்வளவு கஷ்டப்படுறோம். வரக்கூடிய தலைமுறைகளாவது வழிகாட்டுன்னு கொஞ்சம் தெளிவாக்கி கொள்ளலாமே. என்னங்கம்மா, இல்லைன்னா எவ்வளவு சிரமத்துக்கு கஷ்டமா பண்றீங்க. அப்போ உடஞ்ச நட்சத்திரத்துக்கு உடையாத நட்சத்திரத்தை சேர்க்கப்படாது. உடஞ்ச நட்சத்திரம்னா என்ன தெரியுங்களா? கார்த்திகை 1ஆம் பாகம் மேசத்துல இருக்கும், மீதி 3 பாகம் ரிஷபத்துல இருக்கும். அப்போ ஊழப்பட்ட நட்சத்திரமா கார்த்திகை இதுக்கு முழுசா நட்சத்திரம் எது? ரோடி அஸ்தம் திருவாங்க வச்சுக்கோங்க. ஆயிரம் கேட்ட ரேவதி இவங்க முழு நட்சத்திரங்கள். ஊழப்பட்ட நட்சத்திரம் எது? இவங்க உடஞ்ச நட்சத்திரம். அப்போ இது ஊழ நட்சத்திரம். கால் நல்லா இருக்கிறவங்க வேகமா ஓடிடுவார், ஊழமா இருக்கிறவங்க கூட ஓடியா முடியுமா? இதுதான் வாழ்க்கை. எப்படி அவங்களுக்கு ஒரு சொல்லணும்ல, ஐயா என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. நடந்தது என்ன நடந்தது அவங்களுக்கு சொல்லணும். அம்மா, உடஞ்ச நட்சத்திரம் அப்படின்னா அந்த காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரம் எல்லாமே உடஞ்ச நட்சத்திரம். அப்போ உடஞ்ச நட்சத்திரத்தோட உடஞ்ச நட்சத்திரம் கொஞ்சம் சேர்ந்தா ஊனமா இருக்கிறவனுக்கு இன்னொரு ஊனத்தை கட்டி வச்சா முன்ற கையும் ஊனம் என்ற காலம் ஊனம். மைனஸ் பிளஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? ஒருத்தர் நல்லா இருக்கும் படிப்புலயே நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு லேடி வந்து நான் PhD முடிச்சிருக்கேன், ஆஃப்டர் நீ 2 டிகிரி நீ கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாத்தியா, என்ன சொல்லணும், எங்க அம்மாவை சொல்லணும். அங்கேயே பிரச்சனை. ஏன் நான் பொறுமையாக தெரியுமா? சபை வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்ப இதுலயே தெரிஞ்சுங்களா, படிப்புலையும் கூட ரன்னிங்ல 2 பேரும் ஈக்குவலா ஓட முடியல. ஆனா நல்லா படிச்சாங்க. அவங்க படிச்சதுக்கு ஈக்குவலா வாழ்றாங்களே இல்லையோ, ஈக்குவல் கேட்கறாங்களே இல்லையா? இப்ப என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? திருமண வாழ்க்கையில எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கலாம். ஆனா பார்த்த உடனே திருமண பொருத்தம் பார்த்தா இதை சேர்த்தலாமா வேண்டாமாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்றோம்னா, உடஞ்ச நட்சத்திரத்துக்கு உடையாத நட்சத்திரத்தை சேர்த்தக்கூடாதுங்க. இப்ப புரியுதா? இப்ப கார்த்திகை உத்திராடம் அது சூரியனுடைய நட்சத்திரம். ரோஹிணி அஸ்தம் திருக்கோணம் முழு நட்சத்திரம். ஆனா கணக்குல பார்த்தா இது சந்திரனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் தான். ஆனா அது கணக்குல வரல. இது
வராது. அதெல்லாம் மைனஸுக்கு மைனஸ் கட்டி வச்சா நட்சத்திர பொறுத்த உலகம் மேட்ச் ஆகும். முழு நட்சத்திரத்துக்கு முழு நட்சத்திர உலகம் சேர்த்திட்டா அவங்க லைஃப் நல்லா இருக்கும்ல. என்னங்கய்யா, இதுக்கு நட்சத்திர பொருத்தத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஆமா சரி, நீங்க எல்லாத்தோட வீட்லயுமே எடுத்துருக்க போராட்டமே 7ஆம் பாவமா தான் இருக்கு அதிகமா. காட்டுங்களா? மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னாங்க. அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா 7 ஜென்மம் மனைவி அமைந்ததுன்னு பாட்டு பாடலாம் இல்லைங்களா? இல்லைன்னா எவ்வளவு சிரமம். கண்டுலையா? அப்போ நம்மளோட ஜாதகத்துல 7ஆம் பாவம் நல்லா இருக்கிறதுக்கு போன ஜென்மத்துல மனைவிய ஆண்கள் வறுத்தெடுக்காம ரகம் பண்ணாம அடிதடி பண்ணாம அவங்க ஓரளவுக்காவது மனசு நெருப்பு இல்லாம போன பிறவியில அவங்க ஜோடியா வாழ்ந்திருந்தால் இந்த பிறவியில அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை கிடைக்கும். இந்த பிறவியில இப்ப நீங்க மனைவிக்கு கூட்டிட்டு வந்து டைவர்ஸ் பண்ணாம கட்டிட்டு வந்துட்டான், கடைசி காலத்துல கர்மாவை அனுபவிச்சுட்டு ஆகணும். இதுக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்து இந்த ஜென்மத்துக்கு சோறு போட்டா அடுத்த பிறவில நீங்க நினைச்ச மாதிரி மனைவியா. இதே மாதிரிதான் பெண்ணுக்கும். நீங்க போன ஜென்மத்துல ஏதாவது ஒரு அறியாத வயசுல ஒரு தெரியாத ஒரு பாவம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்துல கணவனுக்கு பதில் சொல்ல முடியாம நிம்மதி கெட்டு வாழும். இது எல்லாம் தான் முப்பிறவி கர்மான்னு சொல்லுது. இதெல்லாம் முப்பிறவி கர்மா. நான் உடனே மானத்திலிருந்து குதிச்சிருக்க மாட்டேன். என்னை பெற்றவங்க அம்மா அப்பா. ஆனா போன பிறகு எனக்கு ஒரு தாய் தந்தை இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆன்மா வந்து இந்த ஜென்மத்துல என்னோட அம்மா கிட்ட இருந்திருக்கலாம். போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பதிவுல பூர்வ ஜென்ம கர்மவினையோட நான் இருக்கிறனோ அதுதான் அடுத்த பிறகு. இப்ப நீங்க நல்லா யோசிங்க. நான் கோயில் கட்டி வைக்கிறேன், கும்பாபிஷேகம் பண்றேன், அன்னதானங்கள் நிறைய பண்றேன், ஜோதிடர்கள் மக்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறேன். இதெல்லாம் பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பிறவியில இந்த சுபமாரியத்துக்கு என்ன பிறவி கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ண முடியாது. நம்மளை படைச்ச இறைவன் தான் முடிவு பண்ணணும். அப்ப இந்த ஜென்மத்திலேயே பாவம் பண்ணக்கூடாதுன்றதுக்கு வள்ளையாக எடுத்துக்காட்டி மரத்தில் இருக்கக்கூடிய பழம் உதுந்த பழத்தை சாப்பிடுங்க, மரத்துல இருந்து புடிங்கி சாப்பிட்டா மரத்துக்கு பழகின்னு சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, பொண்டாட்டி அடிக்கலாமா புதுசு அடிக்கலாமா? கரெக்டுங்களா? அவ்வளவு மரத்துல இருக்கிற பழத்தை கொடுத்தனாலே மரத்துக்கு கிடைக்குமா? அப்ப பெண்களுக்கு குடும்பம் செஞ்சாங்கன்னா ஆண்களுக்கு எப்படி ஜாதகம் வேலை செய்யும், ஆண்களுக்கு பெண்கள் குடும்பம் செஞ்சா எப்படி வேலை செய்யுங்க? இது எல்லாமே நம்ம ஜாதக சாஸ்திரத்துல அந்த காலத்துல இருந்துட்டு இன்னைக்கு தான் விஞ்ஞானம் வளர்ந்ததுனால நம்ம இப்ப இருக்கிற இன்னைக்கே பேசி இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணி விட்டுருது. அடுத்தது இப்ப என்னால வர முடியாது, ஃபிளைட் பிடிச்சு கேட்கலாம் ஆயிடுச்சு. வெளிநாட்டுல ஏதாவது பிடிக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. ஒரு பிரச்சனை ஒண்ணு கொண்டு சக்தி வெளியில் வந்துச்சுன்னா அடிச்சு ஊர் பெரிய மனுஷனை போட்டு நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன தப்பு பண்ண, இது இன்னையோட போறதா ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சு வளர்த்தி வாழ பண்ணி உன் கற்புக்கு அரசியா இருந்தவங்க அப்படியெல்லாம் விட முடியாது. ஒழுக்கமா 4 அடி அடிச்சு அவங்கள குழந்தை வச்சு குழந்தை பெற்று வாழ்ந்து காட்டினாங்க. கரெக்டுங்களா? அதெல்லாம் வரலாம். சட்டிக்கு பாடம் முட்டாக இருக்காதுன்னு அந்த காலத்துல பழமொழி சொல்லி ஏதோ அர்த்தமெல்லாம் சொல்லி இனி நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பாவத்தை கையில இருக்கக்கூடாது, நம்ம குடும்ப தரிசா போயிடும், அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, யாரோ பெற்ற புள்ள அந்த பிள்ளைக்கு கடிக்கு வந்துட்ட அது கர்மாவா செயல்படும் அப்படி எல்லாம் ஊழல் அந்த காலத்துல சொல்லி கொடுத்து பயப்படுத்தி அவங்களுக்கு நீதி அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படித்தான் இருந்துச்சு. அன்னைக்கு நீதி வழங்கினாங்க, நீதியா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீதி தவறி போறதுனால நமக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? நீதி தவறி போனதுனால நீதி கிடைக்கல. அத நீதிபதி நல்லா யோசிச்சு பாருங்க. மேசத்துக்கு 7வது வீடு யாரோட வீடு? துலாம் வீடு. துலாம்னா யாரு? தராசு. அதுக்கு பக்கத்துல யாரோட வீடு? இந்த பக்கம் கன்னி வீடு. அது காலச்சக்கரத்துக்கு எத்தனை வீடு? 6. இந்த துலாத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற வீடு என்ன வீடு? விருச்சிகம். அது காலச்சக்கரத்துக்கு எத்தனை? அப்போ ஆண் பெண் சரிசமமா ஒருவனுக்கு ஒருவரா ஒருத்தியா வாழணும். கன்னி என்பது பெண்கள்,
அதிகமான முறையில உறவுகள் வைத்தால் கடுமையான நோயை சந்திச்சா மரணத்துக்கு போயிருக்காக அந்த காலத்துல செய்யறாங்க இல்லையா? ஒரு பெண்ணோட சாவகாசம் 6ஆம் பாவம் சண்டை வழக்குல போய் முடியும், கடைசியில் அதிகமா ஈடுபட்ட நோய்க்கு முடியும், நோய் முத்தி போனா மரணத்துக்கு போயிருவேன். இந்த ரெண்டுக்கு சென்டர்ல தெரஸ் முள்ளு மாதிரி நீ வாழ்க்கை இருக்கிறாங்க. 7ஆம் பாவம் அங்கீகாரம் வச்சாங்க. எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதா? எல்லாமே ஜோசிக்குள்ள கிடக்குது, வேற எங்கேயும் இல்லை. இதெல்லாம் காலச்சக்கரத்தினுடைய ஆதிகார பரிகாரம் பண்ணலாம். எனக்கு என்னன்னா அந்த ஆண்டவர் அந்த பெத்த தாயை அனுபவத்தை கொடுத்ததுனால இவ்வளவு என்னால பேச முடியுது. இன்னொரு 10 வருஷம் போனா என்னால பேச முடியுங்களா? வயசு தளர்வது என்ன ஆகும்? தொண்டை, முடி, உடம்பு எல்லாமே நலிந்துரும். அப்ப என்கிட்ட மைக்கு கொடுத்தா இவ்வளவு எனர்ஜியோட பேச முடியாது. ஆனா இன்னைக்கு சொல்ற வேத வாக்கு ஒரு காலத்துல 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் நல்ல சொல்லி கொடுத்து போனாருன்னு ரெக்கார்டு இருக்கும். இது போல இத வரலாறு. அப்போ அந்த கர்மா கூட ஆண் பெண்ணுக்கு கூட நீதி தவறி வாழ்றதுக்கு கூட காலச்சக்கரத்துல மறைமுகமா எடுத்துக்காட்டா அது கர்மாவும் வாங்காளிங்கிற காலத்தை சனி பகவான உச்சகம் வச்சிருக்காங்க. கர்மகாரன் யார்? சனி பகவான். இந்த ஜென்மத்துல மனைவி நோயாளியே கல்யாணம் பண்ணிட்டாலும் தெரியாம நான் நோயாளியாக கல்யாணம் பண்ணிட்டு நினைக்காதீங்க. ஆல்ரெடி போன ஜென்மத்துல நோய்க்கு தம்மாவுக்கு மருந்துகளை கொடுக்குறாரு. அதனால கல்யாணம் பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நோய் முத்திடு கடைசியில காக்கா உட்கார்ந்து பணம் பண்றது கோப்பு. இவங்க நோயாளி தெரியாம கட்டி வச்சாங்க. ஆல்ரெடி போன ஜென்மத்துல நோய்க்கு குணமாகல. இந்த திருப்பாவது அதே வந்து நோய்க்கு மருந்தை போட்டு நோயாளி உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப பிறகு கர்மம் விடுமா? இதான் ஊழ்வினை கர்மம். அதனாலதான் இந்த முடக்கு ராசி நீங்க எடுக்கும் போது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும். அப்படிதானே? அப்போ என் ஜாதகத்துல சூரியன் என்ற நட்சத்திரம் மேசம் அஸ்வினியில எனக்கு இருக்குது. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு முடக்கா இருந்தா போன